அனைவருக்கும் டெக் ராக்கெட் நண்பன் இனிய வணக்கம். இன்றைய வீடியோ தொகுப்புல குரோம் ப்ரௌசர்ல இருக்கின்ற மறைந்திருக்கின்ற அட்வான்ஸ் ஃபீச்சர் பற்றி பார்க்க போறோம். அந்த வீடியோ தொகுப்பை நீங்க பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகான் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த ஓப்பன் இமேஜ் டவுன்லோட் இமேஜ் வசதி. இதை கொஞ்சம் மாதத்துக்கு முன்னே கூகுள் நிறுவனம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. நீங்கள் கூகுளில் ஒரு இமேஜ் தேடிட்டு அதை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை அவ்வளோ சீக்கிரமாக டவுன்லோட் பண்ண முடியாது. எந்த இமேஜாக இருந்தாலும் நேராக அந்த வெப்சைட்டுக்குள்ளே தான் போகும். இப்போ சொல்ல போகிற செட்டிங்ஸ் மூலமாக நீங்கள் உங்கள் மொபைலில் எந்த இமேஜாக இருந்தாலும் சரி ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திரையில் பார்க்கின்ற மாதிரி உடனே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனை தான் நம்ம எனேபிள் பண்ண போகிறோம். இதற்கு முதல்ல உங்கள் குரோம் ப்ரௌசரில் சர்ச் பகுதியில் போயிட்டு குரோம் //flags அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இதை முழுசாக டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. உங்களுக்கு டைப் பண்ணும்பொழுது இது வந்து கீழே சஜஷனில் வந்துச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டு உடனே ஓகே பண்ணாதீங்க. ஓகே பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது மாதிரி திரை வரும். மேலே இருக்கின்ற சர்ச் பார் பகுதியில் கான்டெக்ஸ்ட் மெனு அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த எனேபிள் கான்டெக்ஸ்ட் மெனு என்கிற ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதை எனேபிள் பண்ணிக்கிங்க. நீங்கள் எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் இப்பொழுது கீழ்ப்பகுதியில் ரீலான்ச் நவ் அப்படிங்கிற ஒரு வசதி வரும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய குரோம் ப்ரௌசர் வந்து பார்த்தீங்கன்னா ரீலான்ச் ஆகும். இப்போ நம்ம கூகுளில் எந்த சைட்டில் போயிட்டு ஒரு இமேஜை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு டவுன்லோட் ஆகும். இப்போ உதாரணமாக நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டுக்குள்ளே போகிறேன். ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிற எந்த இமேஜ் மேலே நீங்கள் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணாலும் சரி அந்த இமேஜ் உங்களுக்கு உடனே டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும். இதை சாதாரணமாக நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. இப்போ நீங்கள் உங்களுடைய கூகுள் இமேஜ் சர்ச் பகுதியில் எந்த இமேஜை சர்ச் பண்ணிவிட்டு ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிரும். அடுத்து உங்கள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பட்டன் அப்படின்னு ஒன்று இருக்காது. இந்த ஹோம் பட்டன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கப்பே ஹோம் பேஜுக்கு போகணும், பேக்கில் வந்து போகணும் அப்படின்னா அதுக்கான வசதி தான் இந்த ஹோம் பட்டன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திரையில் பார்க்கின்ற மாதிரி உங்களுக்கு கீழ்ப்பகுதியில் ஒரு மெனு வந்து இருக்காது. இந்த ரெண்டுத்தையுமே நம்ம எனேபிள் பண்ண போகிறோம். அதற்கு பின்வரும் வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம ஏன் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் மொபைலை பிடிச்சிட்டு இருக்கிறப்போ ஒன் ஹேண்டில் பாட்டம் பார் இருக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக உங்களால் உங்களுக்கு ப்ரௌஸ் பண்ண முடியும். முன்ன சொன்ன மாதிரியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபிளாக் பேஜுக்குள்ளே போயிருங்க. இதில் குரோம் டூயட் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு ரீலான்ச் பண்ணிக்கிங்க. பிறகு அதே மாதிரி சர்ச் பகுதியில் ஹோம் பட்டன் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வரும். இதை எனேபிள் பண்ணிக்கிங்க. இப்போ இது அகைன் ரீலான்ச் ஆகும். இப்போ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரீலான்ச் பண்ணிக்கிங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் செட்டப் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழ்ப்பகுதியில் ஹோம் பட்டன் ப்ளஸ் பாட்டம் பார் ரெண்டுமே வந்துடும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது ஜூம் ஆப்ஷன். உங்களால் மேக்ஸிமம் நிறைய வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டு அந்த பேஜை வந்து உங்களால் ஜூம் பண்ண முடியாது. இந்த ஜூம் பண்ணுற வசதி தான் இப்போ எனேபிள் பண்ண போகிறோம். இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வெப்சைட்டில் என்னால் ஜூம் பண்ண முடியல. இதை ஜூம் பண்ணுற வசதியை தான் நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ உங்களுடைய மொபைலில் குரோம் ப்ரௌசருடைய 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழ்ப்பகுதியில் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு வசதி இருக்கும். அந்த செட்டிங்ஸ் வசதியை கிளிக் பண்ணிட்டு உள்ள போங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் அக்சஸபிலிட்டி என்கிற ஒரு வசதி இருக்கும். அந்த அக்சஸபிலிட்டி ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் எனேபிள் ஜூம் என்கிற வசதி இருக்கும். அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கிங்க. இப்போ நீங்கள் போயிட்டு ப்ரௌஸ் பண்ணுற பேஜை வந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜூம் ஆகும். அடுத்து பார்க்க போகிறது டேப் மூவ்மெண்ட் வசதி. இப்போ நீங்கள் ஆனரியாக ஒரு ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒரு டேப் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் போயிட்டு டேபை கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி இல்லாமல் உங்கள் குரோம் ப்ரௌசருடைய அட்ரஸ் பார் பகுதியில் போயிட்டு ஃபிங்கரை வச்சுட்டு லெஃப்ட் டு ரைட்டாக மூவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த அட்ரஸ் பார் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு அடுத்தடுத்த டேபுக்கு மூவ் ஆகும். இந்த வசதி நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு 4 டேப் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் அதை பார்க்கறதுக்கு ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா டேபுக்கு வருவீங்க. ஆனால் இந்த வசதி மூலமா நீங்கள் ஈஸியாக குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த டேப்பை உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். அதற்கான காரணத்தையும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.